ஒருத்தரை வந்து ஒரு இளைஞரை வந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. அவரை அப்படி சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து கிணத்துல தள்ளினதுக்கு பின்னாடி அவர் மீண்டும் வந்து அரசனாயிட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு. இந்த தாவேகாங்கிறது அப்ப கிணறா? யாரு தள்ளி விட்டாங்க? ஆர்காட் நவாப் முகமது அலி அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிக்கல் இல்லாமல் நல்லா தான் இருக்கு, நீ வந்து கெடுத்து விட்டுறாதேங்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய சீரழிவுகள் யாருன்னா ஒன்று சீமான், இன்னொன்று விஜய். தமிழ்நாட்டு அரசியலிலே எவனுக்கெல்லாம் தற்கொலை செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்கொலை பாறை, ஒரு குணா குகை தானங்க பாஜக. எடப்பாடி வந்து தேவையில்லாம போய் இதுல போய் லாக் ஆயிட்டாப்ல, மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலி மாட்டினது மாதிரி போய் மாட்டிக்கிட்டாப்ல. இப்ப இன்னொரு ஜோசி சொல்லிட்டு இப்போ ஒரு கிருக்கு பேர் கிடைச்சிங்க. 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை திமுக. இப்ப வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறானா, தற்கொலை பண்ணி செத்துக்கிறானா. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில இன்று அவர்கள் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா, சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்கு. ஆர்காட் நவாப் முகமது அலி அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கு, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாடு நாட்டிலேயே 2வது எக்கனாமிக்கல் குரோத் கொண்ட ஒரு மாநிலமாகவும் இருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அது தாவேகா மேடையிலேயே எப்படி பார்க்கிறது? இன்னொரு புறம் சில அமைப்பிலிருந்து இயக்கங்கள்லேருந்து வந்த நபர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பாராட்டி இவர் வந்து கிறிஸ்துவர்களுக்கு நல்லது செய்வார், சில கோரிக்கைகள் திமுக கிட்ட முன்வைக்கப்பட்டுச்சு, ஆனால் அவங்க நிறைவேற்றல, இவர் வந்து அதை சரி செய்வார் நாங்கள் நம்புறோம் அப்படின்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசனை வந்து போரிலே வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அவனை எப்படி கொல்வது என்று ஒருவன் வியூகம் வகுத்தான். அவன் அடிப்படையிலே சிவனடியார் வேடத்திலே போனால் அவனை கொன்று விடலாம், குறுவாளை மறைத்து வைத்து கொன்று விடலாம் என்று பெரிய புராணத்திலே ஒரு கதை உண்டு. அதுபோலதான் தமிழ்நாட்டு அரசியலிலே தன்னை திராவிட இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு, தன்னை பேரறிஞர் அண்ணாவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லிக்கொண்டு, எம்ஜிஆரை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டு, திராவிட இயக்கம் வந்து காலங்காலமாக எதை செய்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தானும் செய்து அவர்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கான விழாக்களிலே, கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களிலே, வந்து வந்து நோன்பு திறப்பு விழாக்களிலே எல்லாம் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இப்தார் விருந்து விழாக்களிலே கலந்து கொள்வார்கள். சிறுபான்மை மக்களினுடைய விழாக்களிலே கலந்து கொள்வதன் மூலமாக சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலன் நான் தான் என்று கடந்த காலங்களிலே திமுக சொல்லி இருக்கிறது. அதிமுக தலைவர்களும் அது மாதிரி இப்தார் விருந்திலே சொல்லி இருக்கிறார்கள், கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களிலே சொல்லி இருக்கிறார்கள். திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாம் கலந்திருக்கிறார்கள். மத விழாக்களிலே கலந்து கொள்கிற வழக்கம் இல்லாதவர்கள் என்று பார்த்தால் இடதுசாரி இயக்கங்களிலே இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மட்டும்தான். இது போன்ற விழாக்களிலே நாங்கள் நோம்பு கஞ்சி குடிக்கலாம் வரமாட்டோம், ஆனால் உங்கள் உரிமைக்காக சச்சார் குழு அறிக்கை குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புவோம், உங்கள் மத திருவிழாக்களிலே நாங்கள் வந்து பங்கு பெற மாட்டோம், உங்களுடைய நோன்பு வரமாட்டோம், உங்களுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம், மதம் என்பது ஒரு மனித குலத்திற்கு அது வந்து ஒரு போதைப் பொருளை போன்றது என்கிற கருத்திலே அவர்கள் விலகி நிற்பார்களே தவிர மற்ற கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்னன்னா பாஜக கூட இப்தார் விருந்து நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சமூகம் அண்ணாமலை கலந்துட்டு இருந்தாரு. ஆமாமா, அப்படி ஒரு சூழல் இருக்கிறது. எப்படி என்று ஒரு போலியாக இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு போலியான நபராக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் மாதிரியான ஒரு டுபாக்கூரை காமிச்சு கூட அவர்கள் ஒரு இப்தார் விழாவை நடத்த வேண்டிய நிலைமை அவர்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரி இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலைமை எதிரிதான் என்று பகிரங்கமாக வந்து வட இந்தியாக்களிலே முழங்குகிறதை போல பாஜக சொல்வதை போல இங்கு சொல்ல முடியாது. இங்கு மத துவேஷ பிரச்சாரங்களோ மத வெறுப்பு பிரச்சாரங்களோ உங்கள் தேர்தலுக்கு ஒரு நாளும் கை கொடுக்காது. அதனாலதான் நீங்கள் திருப்பரங்குன்றத்திலே அனாதைகளாக நிற்கிறீர்கள். நேற்று கூட ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது, சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமியர் பகுதிகளிலே போய் மொத்தம் 28 பேர் கைதாயிருக்கான். ஒரு அகில இந்திய கட்சி, அவன் செட்டிங் பண்ண ஆளே 28 பேருக்கு மேல செட்டிங் பண்ண முடியலங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய சூழல் என்னவாக இருக்கிறது என்றால் இங்கு யாரையும் மதமாக பார்க்கிற வழக்கம் இல்லை. அதனால சிறுபான்மை மக்களுக்கான விழாவிலே பிறப்பாளர் வந்து தன்னை வந்து கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொண்டது உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் என்னை வந்து கிறிஸ்தவர் என்று சொல்லி விடுவார்களோ என்று அச்சப்பட்டு கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவிற்கு அவர் வராமல் தவிர்த்திருக்கலாம். சில பேர் அப்படி சில கலைஞர்கள் இருக்கிறார்கள். சினிமா கலைஞர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விழாக்களிலும் பங்கு பெறுவார்கள், இஸ்லாமிய விழாக்களிலே மட்டும் நான் பங்கேற்க மாட்டேன், ஏனென்றால் அந்த முத்திரை என் மீது விழுந்து விடும் என்று அச்சப்பட்டு கொண்டு விலகி ஓடக்கூடியவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். அப்படி பல பேர் இருக்கிறார். பகிரங்கமாக கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு கோழைத்தனமாக இல்லாமல் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நான் வருகிறேன் அப்படின்னு பகிரங்கமாக அவர் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒப்புக்கொண்டது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா,
அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. தன்னுடைய அடையாளத்தை வந்து ஒளித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று அவர் கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கேற்றார் என்பது வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. ஆனா நான் தான் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலன் சொல்றது இருக்குல்ல, இங்கு ஏற்கனவே திமுக தொடங்கி ஒரு 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதிமுக தொடங்கி ஒரு அரை நூற்றாண்டை கடந்து விட்டது. அப்ப ஒரு ஏற்கனவே ஒரு பெரிய மரபு இருக்கிறது. பாஸ்டர் ஒருத்தர் சொல்றாரு, தீய சக்திகளை அகற்றி தூய அரசியலை, தூய முன்னெடுப்பை வந்து விஜய் கொடுப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம். இல்ல அது வந்து அந்த விழாவுக்காக சில விஷயங்களை பேசித்தான் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல முடியும். கர்த்தர் வந்து உங்களை நாசமா போயிருவேன்னு சொல்லுவாருன்னு சொல்ல முடியுமா? அந்த விழாக்களுக்கு அமங்கலமா சொல்ல முடியாது. நீங்க ஒரு கிறிஸ்துமஸ் விழா என்ன நடக்கிற போது நீங்க கல்யாண வீட்டுக்கு போறிய, இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும் தான் நீங்க சொல்ல முடியும். எவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்வீங்க கேட்க முடியுமா? ஒரு யதார்த்தம் தாங்க. இப்ப நிறைய பேர் குடும்ப நல கோர்ட்ல போய் நிக்கிறாங்க கல்யாணம் ஆனவங்க. நீங்க எவ்வளவு நாள் வாழ்வீங்கன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. அங்க போய் அமங்கலமா பேச முடியாது இல்லையா? அது மாதிரிதான் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் உங்களை, அப்படிதான் சொல்ல முடியும். அதனால வாழ்த்துவதை நம்ம வந்து குற்றம் என்று சொல்ல முடியும். ஆனா அங்கே போய் வந்து ஆற்காடு நவாப் என்று சொல்லக்கூடிய முகமது அலி வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிக்கல் இல்லாம நல்லா தான் இருக்கு, நீ வந்து கெடுத்து விட்டுறாதேங்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக நான் வந்து அப்படி எதுவுமே இல்லை, தமிழ்நாட்டில் மதபேதங்கள் இல்லை, இந்த சூழ்ச்சி வேலையெல்லாம் இல்லை, சகனிகள் முயற்சி பண்ணால் கூட சகனிகளுடைய சூதாட்டம் எடுபடுவதில்லைங்கிறத அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நம்ம அடுத்து ஸ்டாலின் எல்லாம் சந்திக்க வேண்டி வரும், திமுக விழாக்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, நம்மளை கட் பண்ணி விட்டுருவாங்கிறதுக்காக சொல்லிக்கிட்டாரா, சேஃப்டிக்கு பண்ணிக்கிட்டாரான்னு நமக்கு தெரியாது. அல்லது அவருடைய ஆழ் மனதிலே கூட அப்படி ஒரு கருத்து இருந்து கூட அதை சொல்லியிருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து மேடைக்காக ஒப்புக்காக சொன்னார் என்றும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மேடைக்காக இட்டுக்கட்டி பேசுகிற தாஜா பண்ணுவதற்காகத்தான் எல்லாரும் பேசுகிறார்கள் சொல்ல முடியாது. சில பேர் தங்கள் மனதில் பட்டதை பேசுகிறார்கள், மாற்று கருத்தை கூட பேசுகிறார்கள். அப்படின்னு பார்க்கிற போது மிக நீண்ட உரை வரலாற்றிலே வந்து இதுவரைக்கும் வந்து நடந்த எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் பல நிகழ்வுகளிலேயே மிக அதிக நேரம் பேசியவருங்கிற கிண்ண சாதனையை வந்து இன்றைக்கு வந்து விஜய் வந்து அடைந்திருக்கிறார்னு ஒரு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறார், 1 நிமிடத்துல முடிச்சிட்டாரு. அதாங்க இதுக்கு என்ன சாதனை இல்லையா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நீங்க என்ன செய்வாங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த வெளிநாட்டிலே வந்து அமெரிக்க வாழ் தமிழ் சங்கம், அங்கே குவைத்து தமிழ் சங்கம், பல ஊர்களில் வந்து தமிழர்கள் வந்து பிழைக்க போன ஊர்களிலே அல்லது குடிபெயர்ந்த ஊர்களிலே தமிழ் சங்கம் வைத்திருப்பார்கள், அந்த மொழிப்பற்றுக்காக வேண்டி வைத்திருப்பார்கள். அப்போ சில பேர் என்ன பண்ணுவான்னா, இங்கேருந்து ஆளை டிக்கெட் போட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கே ஒரு நாள் ஆகும், 24 மணி நேரம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு அங்கே கூட்டு போய் ஒரு ஆளை பேச வச்சுருக்காங்க, ஒரு பிரபலமான ஒரு ஆளை. அவர் வந்து மொத்தமே வந்து 1.25 நிமிஷம் பேசியிருக்காரு. அனைவருக்கும் வந்து வணக்கம், நான் வந்து நன்றி வணக்கம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அதோட அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அவங்க செலவு பண்ணது, டிக்கெட் போட்டது, ரூம் போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருதுல. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மனசுல இருந்து நீங்கள் பேசலாம். நீங்க ஒன்றும் அடுக்குமொழியோ இலக்கிய மொழியிலையோ நீங்க எதுவும் சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ திருக்குறளையோ மேற்கோள் காட்டி பேசணும் அவசியம் கிடையாது. நீங்க உங்க மனசுல இருந்து உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில இருந்து பேசலாம்ல. இப்ப நீயா நானா மாதிரி டாக் ஷோல பேசுறவங்க எல்லாம் பிரபல சொற்பொழிவாளர்களா பேசுறான், வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சாமானியர்கள் பேசுறான்ல. விஜயகாந்த் வந்து மேடை பேச்சு மாதிரியா பேசுவாரு? அவருடைய அனுபவத்தில இருந்து மனசுல பட்டதை பேசுவாரா இல்லையா? நான் வந்து உங்களை நம்பி வந்தா உங்க வீட்டுல சோறு போடுவீங்கன்னா போட மாட்டீங்களான்னு கேட்பாரா இல்லையா விஜயகாந்த்? அப்படி மனதிலிருந்து பேசுகிற பேச்சு உண்டு. நேரடி அரசியல் எதுவும் பேசாம மறைமுகமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு அரசியலை பேசிட்டு போயிருக்காரு. என்ன அரசியலை பேசினாரு? ஒரு சகோதரனை எல்லாருமா சேர்ந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. அப்ப ஒருவேளை தாவேகாங்கிறத கிணறுன்னு சொல்றாரா? தள்ளி விட்டாங்க யாரு? ஒரு இளைஞன் வந்து அவரை பத்தி தாங்க அவர் பேசுறாரு மறைமுகமா. நீங்க வந்து இந்த வடிவேல் ஜோக் ஒண்ணு இருக்குல்ல, சிங்கமுத்து ஜோக்கு, ஒரு அழகான வாலிபன் ஒருத்தர் இந்த தெருவில் இருக்க, அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. யாரா அப்படின்னா, அது நான் தாண்டா, காசு கொடுத்து விளம்பரம் பண்ணலாம் வேஸ்டா போச்சு. அது மாதிரி அவரை பத்தி அவர் கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாரு? ஒருத்தரை வந்து ஒரு இளைஞரை வந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க, அவரை அப்படி சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து கிணத்துல தள்ளினதுக்கு பின்னாடி அவர் மீண்டு வந்து அரசனாயிட்டாரு அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு. அப்ப தாவேக்காங்கிறது ஒரு பாலும் கிணறா? தள்ளி விட்டாங்கன்னா யாரு தள்ளி விட்டாங்க? ஆதவர்ஜனா தள்ளி விட்டாரா? நிர்மல்குமார் தள்ளி விட்டாரா? செங்கோட்டையன் தள்ளி விட்டாரா? இல்ல புஷியானந்த் தான் தள்ளினதா? முதல்ல தள்ளி விட்டது அவர் தானா? எஸ்சி தள்ளி விட்டாரா? இந்த தாவேக்காங்கிறது அப்ப கிணறா? யாரு தள்ளி விட்டா? இந்த கதைக்கு பின்னாடி என்ன சொல்ல விரும்புறார்? ஏதோ தள்ளி விட்டாங்கன்னா இப்ப பாஜக காரங்க தள்ளி விட்டாங்களா ஒருவேளை அரசியலுக்குள்ள என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அதனால சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு இவர் வந்து அந்த வாக்கு வங்கி பிரிக்கிற வேலையைத்தான் இந்த தேர்தலில் செய்ய போகிறார் என்கிற அச்சம் இருக்கிறது. அதனால சிறுபான்மை மக்கள் வந்து விஜய் விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த பசப்பு வார்த்தைகளை நம்பி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டால், திமுக தோற்கடிக்கப்பட்டால்,
திமுக அல்லாத எந்த கட்சி வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு பாஜக தான் ரிமோட் கண்ட்ரோல் ஆளப்போகுது. எடப்பாடி பழனிசாமி என்பது அவருக்கு முதுகெலும்பு கிடையாது. அவர் இது மாதிரி தான் தரையில ஊர்ந்து திரிகிற ஒரு ஒரு உயிரினம் போலதான் அவர். தவழ்ந்துதான் அவர் பதவி பெற்றார், தவழ்ந்துதான் அவர் அரசியல் செய்கிறார். அதனால அவர்களை பொறுத்தவரையில ரொம்ப எளிது. அமித்ஷா தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மிக மிக எளிதான ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி தான். யார் ஆட்சிக்கு வந்தாலும், வேற யாரும் ஆட்சிக்கு வருவதற்கு இணையான அரசியல் கட்சி யாருமே வைத்திருக்கல. எல்லாருமே சிற்றரசர்கள் தான், ஒருவர் கூட பேரரசர் கிடையாது. நீங்க விஜய்லாம் ஒரு வாக்கு வங்கியை பிரிக்க முடியும், 10% இல்ல அந்த அச்சம் திமுகவுக்கும் இருக்கிறது அப்படிதானே? ஆமா, வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறவர்களை பார்த்து அச்சப்படாமல் இருந்தால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுவாங்கல்ல. நல்லவன் போறதுன்னா பயந்தாகணும். ஒண்ணு கம்பு நம்ம கையில கட்ட இருக்கணும் அடிக்கிறதுக்கு, இல்ல அந்த பாம்பு பிடிக்கிறவனா நம்மளே இருக்கணும், மூலிகையை வச்சு ஏதாவது வேற காட்டி பிடிக்கணும். அதுக்காக ஒரு பாம்பு தானே, நான் மனுஷன் 6 அறிவு உள்ளவன், பாம்புக்கு என்ன 6 அறிவா இருக்கு அப்படி நம்ம பதட்டம் இல்லாம இருக்க முடியாது இல்லையா? இல்ல, திமுகவை டார்கெட் பண்ணி தான் விஜய் அடிக்கிறாரு. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பாக நெல்லையில கிறிஸ்துமஸ் விழால முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். அவருக்கு ஆதரவாக கிறிஸ்துவர்கள், எல்லா மதத்தினரும் அந்த விழால இருக்கிறாங்க. எல்லா மதத்தை சார்ந்த நபர்களும் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாங்க. திமுக சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, நாங்கள் நிற்போம்னு அவங்க சொல்றது மூலமா அடுத்த 2 நாட்கள்ல நானும் ஒரு விழா நடத்துறேன், கிறிஸ்துமஸ் விழா நடத்துறேன், எனக்கும் ஆதரவாக ஆட்கள் இருக்கிறாங்கன்னு விஜய் காட்டுறாருல. ஆமா, திமுக எதை செய்தாலும் அதற்கு ரியாக்ஷன் மாதிரி அவருடைய எதை செய்தாலும் சுவற்றில் அடித்த பந்து போல அடுத்த நாள் அதையே காப்பி அடிச்சு அவர் செய்யறாரு. அவங்க மாநாடு நடத்தினா இவரை மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்க போட்டி அரசியல் 7 மணி நேர தாமதமா 42 பேரை கொல்றதுக்கு அவர் காரணமா இருந்தார் இல்லையா? அது மாதிரி ஒரு விபத்து நடந்தாலும் சரி, விபரீதம் நடந்தாலும் சரி, திமுகவுக்கு நம்ம திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற பாஜகவினுடைய கனவை பழிக்க வைப்பதற்காக விஜய் படாத பாடுபடுறார். அதான் அவருடைய நடவடிக்கையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது கோடாரி காம்பு எதால் செய்யப்பட்டது? எந்த மரத்தை வெட்டுகிறதோ அந்த மரத்தாலே தான் அந்த கோடாரி காம்பு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே வெட்டப்படுகிற மரம் அது நம்முடைய இனத்தை சேர்ந்தது கோடாரி காம்பு என்று கர்வப்பட்டா மரம் வீழ்வது உறுதி. விஜயும் ஒரு மைனாரிட்டி தான், அதனால நம்ம மைனாரிட்டியா இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு முறை ஓட்டு போடுவோம்னு யாராவது ஏமாந்தான்னா அது மைனாரிட்டிகளுக்கு எதிரான ஓட்டு தானே அது. அதனால விஜய் ஒரு கோடாரி காம்புன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். அதனால நம்மால் தான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நீங்க தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணுல குத்திக்கிற முடியாது, எங்கே வைக்க வேண்டுமோ அங்கேதான். நிறைய வலதுசாரி பத்திரிகைகள் கருத்து கணிப்புன்ற பேரில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுல விஜய்க்கு நிறைய சிறுபான்மையினருடைய வாக்கு போக போகுது, திமுகவிடமிருந்து வாக்குகள் போக போகுது, திமுகவிடமிருந்து சென்ற ஆண்டு போட்ட இளைஞர்களுடைய வாக்கு இந்த டைம் அவருக்கு போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க, அப்படி ஒரு உரையாடலை உருவாக்குகிறார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு 14% சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியில இருந்து அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அரசியல். அப்ப எப்பொழுதுமே வெற்றிக்கும் தோல்விக்குமான இடைவெளி என்பது மிக சிறிய இடைவெளி தான் இருக்கிறது. அதனால அந்த வாக்கு சதவீதம் என்பது, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சதவீதம் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது என்கிற அச்சத்தின் காரணமாக எப்படியாவது அதை சிதறடிக்க வேண்டும் தானே சீமான் ஒவ்வொரு இடமா போறாரு. ஜெபம் பண்ற இடத்துக்கு போறாரு, கிறிஸ்தவ கூட்டங்கள்ல போய் அட்டன் பண்றாரு, திடீர்னு இஸ்லாமியர்களோடு ஒரு சந்திப்புங்கிறாரு சீமானு. சீமான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ரகசிய பிரச்சாரகராக இருந்து பகிரங்கமாகவே பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட கோட்டையை, பிராமணனுக்கு எதிராக கடப்பாறை தற்பை புண்ணூல் தானே இருக்கும், அதை வச்சு எப்படி கோட்டையோட உடப்ப? அறிவு வேணாமா உனக்கு? பகுத்தறிவு வேணாமா? சோறு தானே திங்கிற நீ? பிராமண கோட்டையை நீ கடப்பாறை எடுத்துட்டு போய் நீ திராவிட கோட்டையை எந்த பைத்தியக்காரனா அதை சொல்லுவானா? சீமானை தவிர வேற எந்த முட்டாளாவது, எந்த பைத்தியக்காரனாவது, மனநோயாளி கூட சொல்ல மாட்டானே. கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து கல்லறிவது மாதிரி நீனே பிறப்பால கிறிஸ்தவன், நீ சீமான்னு பேர் வச்சா உன் பேரு செபாஸ்டியான் தான், நீனே மைனாரிட்டி, நீ ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல போய் நீ கலந்துகிட்டு காட்டி கொடுக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளா தான், காட்டி கொடுக்கிற கையவாளி தான் சீமானே. அதனால சீமான் போன்றவர்கள் இதே வேலையை தான் செய்யறான். அவரு ரொம்ப பகிரங்கமா செய்யறத இவர் கொஞ்சம் மென்மையா செய்யறாரு. அதனால சீமான் வேற, விஜய் வேற, ஆர்எஸ்எஸ் வேற, அவரால மட்டும்தான், சீமானால மட்டும்தான் அந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கே ஒரு இஸ்லாமிய பெண்ணை கூட்டிட்டு போக முடியும். அதை நியாயப்படுத்துவதற்கு 2 இஸ்லாமிய பெண்களை வைத்துக் கொண்டே அவர் பேச முடியும்ல. எங்க அறப்பைத்தியத்தை எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாமுங்க. முழு பைத்தியமா ஆகிற போது அவங்க தப்பிச்சிருவாங்க எங்க தாத்தா. அதாவது நாம் தமிழர் கட்சி என்பது என்னன்னா, முழுமை அடையாதவர்களுக்கான ஆஃபாயிலுங்க, பூரா மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்களோட பேச்செல்லாம் நீங்க பாருங்களேன். நீங்க ஆர்எஸ்எஸ் காரன்னா அவனுக்கு அகண்ட பாரதம், அதுல அவனுக்கு ஒரு வலதுசாரி தத்துவத்துல அவன் ஒரு தீவிரத்தன்மையோட இருப்பான். நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரனை பாருங்களேன், அவன் எங்கேயாவது தமிழ் தேசியம் பேசி பார்த்துருக்கீங்களா? திமுக திட்டுறதுனாலயே தமிழ் தேசியம் வந்துடும். நீ யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது அவன் தமிழ் தேசியம் பேசியிருக்கானா?
பாரதியாருக்கும் தமிழ் தேசியம் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லாம நான் இந்த கல்லறையை உடைப்பேன், கருணாநிதி கல்லறையை உடைச்சிருவேன், ஜெயலலிதா 2 ஆம்பளைக்கு நடுவில் படுத்து கிடக்கா, இப்படித்தான் பேசுறது. ஆபாசமாக பேசுவது, அசிங்கமாக பேசுவது. அண்ணாவுக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினதே பாரதியார் தானே. அப்புறம் ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வைக்காம கெசட்ல மெட்ராஸ் மாகாணம்னு வச்சிருந்தாங்க? அதை முட்டாள் சொல்லணும்ல. இந்த முட்டாளு சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என்று பேர் வைக்கணுங்கிறக்காக உண்ணாவிரதம், பைத்தியக்காரனா உண்ணாவிரதம் இருக்கிறவன்லாம்? முன்னாடியே தான் பாரதியார் பாடிட்டு, பாரதியாருக்கு விடுதலைக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு பாரதியார். அதுவாது தெரியுமா தெரியலையா தெரியல. இந்த சரக்கு போட்டு மூளை மணிங்கி போயிருமாங்க. சீமானுக்கு தொடர்ந்து சரக்கு அடிச்சு மூளை மணிங்கி போச்சு. கடந்த காலத்தில் நான் பழகினதுனால எனக்கு தெரியும். அவரை உடனடியாக நீங்க மனநல காப்பகத்துக்கோ இந்த குடி நோயாளிகள் மீட்புக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு வைத்தியம் பார்க்கணுங்கிறது நான் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் உங்களுடைய நேர்காணல் வழியா. இப்போ இதுல விஜய் திமுக ஆபத்தானவரா இல்ல சீமான் ஆபத்தானவரா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்? 2 பேருமே ஆபத்தானவர்கள். விஜய் இன்னும் கூடுதல் இளைஞர்களை திரட்டுகிறாரு. சீமானு கடந்த காலங்களில் திரட்டினாரு. அவர் 8.22 நிற்கிறாரு. இவர் அதை விட கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கு, ஒரு 10% வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய சீரழிவுகள் யாருன்னா, ஒன்று சீமான், இன்னொன்று விஜய். 2 பேருமே அழித்து ஒழிக்கப்பட வேண்டும், அரசியலில் அப்புறப்படுத்த வேண்டும், வாக்காளர்கள் இவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் திமுக மக்கள் விரோத சக்தியாக இருக்கிறது, அப்படி அவங்களை எதிர்க்கணும் நினைக்கிற எத்தனை சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும், இணையலாம், எங்களோடு இணைந்து. ஆமா, திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். ஓபிஎஸ்ஐ தவிர, டிடிவியை தவிர, சசிகலாவை தவிர, அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லணும்ல. செங்கோட்டையனை தவிர அப்படிலாம் சொல்லணும்ல. திமுகவை எதிர்க்கிற எல்லா சக்திகளும் ஒன்றிணையன்னு சொல்றதுக்கான யோக்கியதை எடப்பாடி பழனிசாமி இருக்கா? நீ ஓபிஎஸ் சேர்த்தியா? சசிகலாவை சேர்ப்பியா? டிடிவி தினகரனை சேர்ப்பியா? அவங்களாம் திமுகவை தானே ஒழிக்கணுங்கிறாங்க. சேர்த்தியா அவங்களெல்லாம்? செங்கோட்டையனை சேர்த்தியா? ஒன்றிணைய வேண்டும்னு அவர் சொன்ன முன்னாடி தானே அவர் விஜய் கட்சிக்கு போறாரு. விஜய் ரசிகர் மன்றத்தில் போய் வேலை செய்யக்கூடிய வயதா செங்கோட்டையனுக்கு? அவர் எந்த வயசுல என்ன வேலை பார்க்க வைக்கணும்னு ஒரு இது வேணாமா? அவர் தொடக்க காலத்துல 17-18 வயசுல அவர் எம்ஜிஆருக்கு போஸ்ட் ஓட்டியிருக்கலாம், ரசிகர் மன்றத்தில் நிர்வாகி இறந்திருக்கலாம். அந்த வயசுக்கு அவருக்கு ஓகேங்க. அவரை கொண்டு நீ 78 வயசு 80 வயசுல மறுபடியும் ரசிகர் மன்றத்தில் கொண்டு சேர்த்து விட்டது எடப்பாடி தானே சேர்த்து விட்டாரு. எடப்பாடி இந்த ரசிகர் மன்றத்தில், விஜய் ரசிகர் மன்றத்தில் நல்லாவா இருக்குதுலான்னு கேட்கிறேன். அதை பேசுவதற்கான யோக்கியதை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளி அளவு கூட கிடையாது. இல்ல, தாவேக்காவுக்கு எங்கள் கூட்டணியில கதவுகள் திறந்திருக்கிறதுன்ற மறைமுகமா சொல்றாரு. கதவு திறந்திருக்குன்னு தான் அமித்ஷா கூட போன நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாரு. அதிமுக போச்சா? அவரவருடைய கட்சியினுடைய நலன் சார்ந்தானங்க சிந்திப்பாங்க. அதிமுகவுக்குள்ள அதிமுகவை கூட்டணி சேர்ப்பதுன்னா பாஜகவுக்கு ஆதாயம் இருக்கு. 4 எம்எல்ஏவை நம்ம கூடுதலாக்கலாம், வாக்கு சதவீதத்தை கூட வைக்கலாம். இப்ப எஸ்ஐஆர் மூலமாக ஒரு 97 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதன் மூலமாக ஒரு குறுக்கு வழியில ஏதாவது ஆட்சி அமைப்பதற்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம். பாஜகவுக்கு இதுல எஸ்ஐஆர்ல ஆதாயம் இருக்கு, அதிமுக கூட்டணியில ஆதாயம் இருக்கு. எடப்பாடிக்கு என்னங்க ஆதாயம் இருக்கு? எடப்பாடி தேவையில்லாம இதுல போய் லாக் ஆயிட்டாப்ல. மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலி மாட்டினது மாதிரி போய் மாட்டிக்கிட்டாப்ல. சிபிஐ வழக்குக்கு பயந்து, அமலாக்கத்துறைக்கு பயந்து ஜெயிலில் இருக்க முடியாது. இந்த வயசுக்கு மேல நம்ம போய் இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சுட்டு ஜெயிலில் போய் இருக்க முடியுமா? செந்தில் பாலாஜி மாதிரி இருக்க முடியுமா? நமக்கு சௌரியப்பட்டு வராதுங்கிறதுக்காகத்தானங்க பாஜக கூட்டணி. அது என்ன அதிமுக தொண்டர்களின் விருப்பமா? அது பொதுக்குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி, மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கூட்டி, எல்லாரையும் கூட்டி முடிவா எடுத்திருக்கிறாரு. அப்படி கிடையாது. போனாரு, எதுக்கு டெல்லிக்கு போறோன்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கே தெரியுது. ஆனா இவர் பிரஸ்ல சொல்ல மாட்டேனார் செய்தியாளர்கிட்ட. நான் சும்மா ஜன்னலை சரி பண்ண போறேன், பெயிண்ட் அடிக்க போறேன், அதிமுக ஆபீஸ் ஒன்று டெல்லியில திறக்க போறேன்னு சொன்னாரு. பல கார்களுக்குள்ள மாறி மாறி போனாரு. வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு புதுசா வயசுக்கு அந்த பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு கட்சி போச்சுலாம் மறைச்சு பார்த்தாரு. என்னென்னமோ பண்ணாரு. ஆனாலும் பாஜக கூட்டணியிலே போய் அது தற்கொலை தானே, அது அரசியல் தற்கொலை தானே. கடல்ல விழுந்து சாகுறதும் அதிமுக பாஜக கூட்டணியில போய் சேர்றது ஒண்ணு தானே. அது கொடைக்கானல்ல ஒரு தற்கொலை பாறை இருக்கு. முன்னாடிலாம் காதலிச்சு தோல்வி அடைஞ்சவங்கலாம் சூசைட் பாயிண்டா அதை வச்சிருந்தாங்க. அதுக்கு குணா பாறைன்னு அப்புறம் சினிமா ஷூட்டிங் எடுத்தோன்னா மாத்தினாங்க அந்த பேரை. இப்ப கூட அந்த பக்கம் போக விட மாட்டாங்க கொடைக்கானல் போனா. அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே எவனுக்கெல்லாம் தற்கொலை செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்கொலை பாறை, ஒரு குணா குகை தானங்க பாஜக. பாஜக போனாலே அவன் நாசமா போயிடுவான்னு அர்த்தம். தமிழ்நாட்டு அரசியலிலே அவன் தலைகுப்புற விழுந்து வீணா போறான்னு அர்த்தம். அரசியல் களம் இன்னும் சரியாக முடிவாகல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா யார் எங்க போக போறாங்க, விஜய் போக போறாரா, என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிடுவாரான்ற பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. இன்னொரு புறம் திமுக அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழு ஒன்று போட்டிருக்காங்க. கனிமொழி அவங்க தான் தலைமையா இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் இன்னைக்கு முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கு. அப்போ தேர்தல் ரீதியாக அடுத்த கட்ட பணிகளை திமுக செய்து கொண்டே இருக்கு. அப்போ வியூகங்கள்
இது எப்படி எடுபட போகுது? திமுக வியூகம் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுகவினுடைய பாதை வியூகம் தெளிவா இருக்கிறது. அதிமுக குழப்பமா இருக்கு. எதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி விட்டு வெளியே வந்தாங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லை. ஏன் பாஜக மறுபடியும் போனோம்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி நீங்க ஒரு பொண்ணோட லவ் பண்றவங்க கூட பிரேக்கப் ஆனா காரணம் சொல்றேன், அந்த பொண்ணு சரியில்லைங்கிறான். கல்யாணம் பண்றது கூட ஒரு காரணம் சொன்னேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க அதனால கல்யாணம் பண்ணி. ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, எல்லா செயல்பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு காரண காரியங்கள் இருக்குல்ல. எதுக்கு பாஜகவோட நீ கூட்டணிக்கு நீ முன்னாடி போன ஏன் நீ பாஜகவோட கூட்டணிக்கு இப்ப சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி போற? எதுக்கு வெளியில நாடாளுமன்ற தேர்தல்? இதுவரைக்கும் ஒரு கொள்கை ரீதியான கோட்பாட்டு ரீதியான ஒரு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நிர்பந்தத்தின் வழியாக சூழ்நிலை கைதியாகத்தான் அவர் போயிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் பிசிகா வெளியே வந்துடும், வேங்க வேலுன்னு கொஞ்ச நாள் கத்தி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அடுத்து மறுபடியும் சாம்சங் போராட்டம் நடக்கும்போது சாம்சங் சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. கூட்டணி உடையாதான்னு காத்து அண்ணன் எப்ப சாவேன் தின்ன எப்ப காலியாகுன்ற மாதிரி காத்து கிடந்தார்கள். எந்த பலனுமே விளையல. இன்னைக்கு கூட்டணி உடையுது. இந்த வேல்முருகன் எழுத்துட்டாரு தமிழக வாழ்வுரிமை கட்சின்னாங்க. எல்லாருமே நாங்க கிரவுண்டுக்குள்ள தாங்க விளையாடுவோம், எதிர்த்து நாங்க பந்து அடிச்சுக்கிட்டா கூட நாங்க கிரவுண்டுக்குள்ள தாங்க இருப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவர்களால் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியவில்லை. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத கூட்டணியா இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அமைச்சுக்கிட்டு நாங்க திமுகவை வீழ்த்திடுவோம்னா பாஜக இருக்கிற வரைக்கும் திமுகவை வீழ்த்த முடியாது, அதிமுகவை தான் வீழ்த்துவான் எல்லாரும் வாக்காளர்கள்லாம் சேர்ந்து. ஒன்னு நீயே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சித்து போறது மாதிரி தான். ஒன்னு நீயே தான் வீழ்த்த முடியும். அதிமுக தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளுகிற வேலையைத்தான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் சொன்னா காது கேட்காது எடப்பாடி பழனிசாமி. ஆனா பாஜக காரன் சொன்னதுக்கு மட்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும்னு அமித்ஷா சொல்றாரு. எதிர்த்து பேசுறதுல இல்ல, திராணி இல்ல. ஒரு பக்கம் இப்போ பாஜக அதிமுக இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. திமுக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சா அங்க சலசலப்புகள் ஏற்படும், ஷீட்சாரிங்களை கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதுல. அதாங்க, அப்படி சலசலப்பு வரணும்னு ஆசைப்படுற வலதுசாரி ஊடகங்கள், பிரிண்ட் மீடியாக்கள் திடீர்னு விஜய் ஒரு காங்கிரஸ் பிரமுகர் சந்தித்தார். அவர் அதிகாரப்பூர்வமான சந்திப்போ முறையாக தேர்தல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையோ இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் பாத்தியலா உடைய போது பாத்தியலா விஜய எல்லாரும் தான் பார்ப்பான். அது ஒரு இது மாதிரி தானங்க, பொருட்காட்சிக்கு போற மாதிரி தானங்க. சினிமா நடிகனை யார் வேணாலும் பார்ப்பாங்க, பிரபலங்களை யார் வேணாலும் பார்ப்பாங்க. அதனால உடனே மாற்றங்கள் நிகழ போகிறது, அது மாறப்போகுது, இது மாறப்போகுது, தலையில சுத்த போகுது, அப்படி என்னென்னமோ பொய்களை கட்டவிழ்த்து விடுறான். இப்ப பாருங்க, உங்களுக்குள்ள கூட்டணி சரியா வராதுன்னு இங்கன்னு சொல்றான். இது ஏறத்தாழ ஜோசியம் சொல்ற மனநிலை தான். ஸ்டாலினோட ஜாதகத்துல இல்லைங்க, அவருக்கு முதலமைச்சராக யோகம் இல்லைங்கன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னா திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் யாரும் நான் பேர் சொல்ல விரும்பல, ஜாதகத்திலே இல்லைங்கன்னாங்க. இப்ப இன்னொரு ஜோசி சொல்லிட்டுறாங்க. இப்போ ஒரு கிறுக்கு பயில கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை திமுகங்கிறாங்க. இப்ப வந்தா என்ன பண்ணுவாங்கலாம், சூசைட் பண்ணிக்கிறானா, தற்கொலை பண்ணி செத்துக்கிறானா. இதெல்லாம் அபத்தமானது. மக்கள்ல முடிவு செய்யணும். 2வது முறை ஆட்சிக்கு திமுக வரணுமா வரக்கூடாதா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்யறதா, நீ முடிவு செய்யறதா? வலதுசாரியெல்லாம் முடிவு செய்ய முடியாத. இவனா உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு டிவிலையா உட்கார்ந்துக்கிட்டு 2 முறை கூட ஆட்சிக்கு வந்தது இல்லைங்க அப்படிங்கிறான். ஏற்கனவே பல பொய்களை சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா மழை பெய்யாதும்பேன் ஒருத்தன், வெயில் சரியா போடாதும்பேன், எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதையெல்லாம் மீறி தான் அவங்க 6 முறை ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 7வது முறையும் திமுகவை கழித்து விட்டு தமிழ்நாட்டிலே எந்த கூட்டணியிலையுமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, உறுதித்தன்மை இல்லை, ஒரு முறையான பாதை யாருக்குமே இல்லை. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா செதறு தேங்காயா இருக்கிறது. ஏறத்தாழ மற்ற கட்சி பூராமே ஒரு ஃப்ரூட் மிக்சரா இருக்கு. எல்லா பழமும் மிஞ்சி போச்சுன்னா அந்த பழச்சாறு கடையில என்ன செய்வேன் தெரியாம ஃப்ரூட் மிக்சர்னு கலந்து அடிச்சிருவான். அதனால தனித்தனி ஜூஸரா இவங்க இல்லை. இவங்க எல்லாமே கீழே கொட்டுறதுக்கு முந்தின நிலைமையில இருக்கிறாங்க, கெட்டு போறதுக்கு முந்தின நிலைமையில இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அது எப்பவுமே கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட வெல்லக்கூடாது என்பது உறுதியோடு இருக்கிற ஒரு கட்சி. அது பிரபாகரன் என்ன தேர்தல் நின்றாரு, அது மாதிரி அது ஒரு கட்சி. அதனால அந்த கட்சி எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியல்ல ஜனநாயக பாதைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களாம் 6 மாசத்துக்கு முன்னாடி வேணும், ஜெயிக்காத கட்சி தானே, யாரை வேணாலும் வேட்பாளராக அறிவிப்பாங்க. அவங்களாம் சும்மா நாங்க அங்கே ஜெயிச்சிட்டோம், இங்கே இத்தனை ஓட்டு வாங்கிட்டோம், 5000 ஓட்டு வாங்கிட்டோம், 2000 ஓட்டு வாங்கிட்டோம் சொல்லிட்டே திரிவாங்க. அது களத்துல இல்லாத கட்சி. தாவேக்கா கட்டமைப்பே இல்லாத கட்சி. அதனால மறுபடியும் திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. அதிமுக பலவீனமாக இருப்பதனால திமுகவுக்கு அது பலமாக மாறும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.